மணி 12 ஆச்சு. 11 மணிக்குள்ள வர சொன்னாரு. ஆட்டோ, அம்பிகாபுரம் வரீங்களா? இல்லைங்க, வராது. ச்சே, எப்படி போறது? டைம் வர ஆயிடுச்சு. ஐயோ, ஏங்க தரித்திரம் பிடிச்சவன், மூஞ்ச பாரு, நிக்காம போறான். லூஸ். ஐயோ, திட்டினது கேட்டுருச்சோ? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க போலாம். வண்டியில இருங்க. தேங்க்ஸ்ங்க. கொஞ்சம் சீக்கிரமா போகணும். வேகமா போங்க. எங்க போகணும்? பக்கத்து ஊர்ல சரவணா ஐயர். ஓ, அவரா? எனக்கு தெரியும். நாட்டியம் கற்றுக் கொடுப்பார்ல. அது சரி, நாட்டியம் கற்றுக்க போறீங்களா? ஆமாங்க, எங்க அம்மாவோட ஆசை. அவர் உங்களுக்கு தெரியுமா? அவரை பற்றி தெரியாத ஆளுங்க இங்கே யார் இருக்காங்க? இந்த ஊரில் இருக்க ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆமா, இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா ஆட்டுத்தோல்லாம் வாங்கி டவுனில் வித்துட்டு இருக்கேங்க. ஏதோ பொழப்பு நடந்துட்டு இருக்கு. இந்த அக்கம் பக்கம் கிராமத்தில் தாங்க சுற்றிட்டு இருப்பேன். ஆமாம், உங்கள் வீட்டுக்காரு கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? 11 மணிக்கு வர சொன்னாரு. மணி 12 ஆகுது. எனக்கு பயமா இருக்கு. உங்கள் வீட்டுக்காரோட வந்திருக்கலாம் இல்லைங்க? அவர்லாம் வரமாட்டாரு. நீங்க தப்பா நினைக்கலன்னா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்றீங்களா? திரும்பி ஊருக்கு போகணும்னா சாயந்தரம் வரைக்கும் பஸ் இல்ல. அது வரைக்கும் இருக்கீங்களா? சரி, இருக்கேன், போயிட்டு வாங்க. இதோ சீக்கிரமா வந்துடுறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. பாரம்மா, உன் ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா உன் கணவனே எனக்கு பார்க்கணும். அவரால் இங்க வர முடியாது ஐயா. பாரம்மா, நீ ரொம்ப தூரத்திலிருந்து வரணும். நடக்கக்கூடாது இருந்த நடந்தால் உங்க வீட்டுக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க இங்கே வந்துடுவாங்க. அதான் உன் கணவனை பார்க்கணும்னு சொன்னேன். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறவரா இருந்தா இவங்க ஏன் தனியாக வர போகிறாங்க? நீ யாரப்பா? மன்னிச்சுக்கோங்க குருஜி, என் பேர் சலீம். ஊராக சுற்றி ஆட்டுத்தோல் வித்துட்ருக்கேன். இவங்களை பற்றி உனக்கு எப்படி தெரியும்? அவங்கள பற்றி தெரியாது குருஜி. அவங்க பேசுகிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு சொன்னேன். சரியம்மா, நாளைக்கு வா. ஆமாம், உங்கள் ஊர்லேருந்து 6 மணிக்கு மேலே வர்றதுக்கு பஸ் இல்லையேங்க? ஆமாங்க, காலையில எப்படி வருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நீங்க வரீங்களா? வரேங்க. அப்புறம் உங்க வேலை? அது எப்பவுமே இருக்கிறதாங்க. உங்களை ஊரில் இறக்கி விட்டுட்டு என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். என்ன சுசிலா, என்னைக்கும் இல்லாம உன் முகம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வரைக்கும் நான் இழந்தது எல்லாமே இப்ப கிடைக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கேன். எனக்கு தெரியாம உன் மனசு செய்ய போற தப்புக்காக நீ தண்டனை அனுபவிச்சே தீருவ. எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறதும் வியாதிக்கேத்த மருந்து கொடுக்க மட்டும்தான் தெரியும். கட்டின பொண்டாட்டியோட எப்படி குடும்பம் நடத்தணும்னு எனக்கு யாரும் சொல்லி தரல. அதுக்காக வேற யாருக்கிட்டையும் கத்துக்க போறதும் இல்லை.
இப்போ வந்துட்டு இருக்கப்போ ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. என் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு தானே? ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு, விடுங்க. என் வீட்டுக்காரர் ஆர்எம்பி டாக்டர், வைத்தியம் செய்கிறாரு. பேரு ஸ்ரீதர். அப்படிங்களா? உங்கள் வீட்டுக்காரு ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. எதுக்கு? இவ்வளோ அழகான மனைவி கிடைச்சதுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அந்த கன்றாவி தாங்க ஆகலை. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? கல்யாணன்றது சபலங்களை தீர்த்துக்கிறதுக்கு சமுதாயம் நமக்கு கொடுக்குற தண்டனை. கல்யாணன்ற பேரில் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க போகிறாங்கன்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்தி புருஷனை முதலாளியாக்கி பொண்டாட்டியை அடிமையாக்கி கேவலமாக பார்க்குற இந்த உலகம். எவன் கூட சுத்திட்டு வரடி? எனக்கு தெரியாம எத்தனை நாளா இது நடக்குது? குச்சிப்புடின்னு பேரை சொல்லி எவன் கூட கூத்தடிச்சிட்டு வர? நீ எனக்கு தாலி கட்டின புருஷன் தானா? என்னடி சொன்ன? நீ எனக்கு தாலி கட்டின புருஷன் தானா? பொறுப்பு இல்லாம பஜாரி தனம் பண்ணது மட்டும் இல்லாம என்னையே ஏத்து பேசுறியா? இத குடிடி. என்னடி இது? இது இருக்கிறதுனால தானே உனக்கு இவ்வளவு திமிரு? என்னை பொண்டாட்டியாக பார்க்க வேண்டிய அவர் என்னை அடிமையாக குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்மை இல்லாதவங்க கிட்ட கூட குடும்பம் நடத்தலாம், சந்தேகப்பட்டவன் கூட குடும்பம் நடத்தக்கூடாதுன்னு தோணுச்சு. என்னை சந்தேகப்பட்டு என் தன்மானத்தை பொசுக்கி சாம்பலாக்கிட்டான். அன்னிலேருந்து அவன் கூட இருக்கவோ அவன் பக்கத்தில் நடக்கவோ அந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட எனக்கு இருக்க பிடிக்கல.